வணக்கம். தாவேக்கா தர்பார் சரி டேஷ் அது இன்னும் சிம்பிள், யார வேணா என்ன வேணா ஃபீல் பண்ணிக்கலாம். அதனால புது நிகழ்ச்சி எப்படின்னா, ஏன்னா இவனுங்க வந்து டெய்லி நாலொரு ஒன்றும் பொழுதுரும் போச்சு, நாலொரு மணி பொழுதுரும் ஒன்றமா இஷ்டத்துக்கு தாவேக்க தற்கொலை தாவேக்காரங்களோட அட்ராசிட்டிஸ், அவங்களோட புகழ் மாலைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. நம்மளால மேனேஜ் பண்ண முடியல, எதை எடுக்கிறது எதை பொறுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. அதனால இனிமே அவங்க பேர்லயே ஒரு நிகழ்ச்சி நடத்த போறோம். தற்கொலை டேஷ் தாவேக்கா தர்பார் நீ இருந்து ஆரம்பம், நிகழ்ச்சி பேரு டேஷ் தாவேக்கா தர்பார் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அதுல எல்லாரும் வருவாங்க, ஓகேவா? எல்லா அமைச்சர்களும் தாவேக்கா நிர்வாகிகளும் தாவேக்காவை சார்ந்தவர்களும் அது மாதிரி நிறைய செய்தி அப்படி குமிஞ்சு கிடக்கு. எதை எடுக்கிறது எதை பொறுக்கிறது, எதை எடுக்கவோ எதை கொற்கவோன்னு இருக்குது, உங்களுக்கு தெரியாது இல்ல. டெய்லி நம்மளுக்கு கண்டென்ட் கொடுத்துட்றாங்க. அது மாதிரிதான் இப்ப என்னன்னா ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு ஒண்ணு. என்ன ஒரு மனுஷன் கேள்வி கேட்டா என்ன சொல்லணும்? இப்ப நீங்க கேள்வி கேளுங்களேன். இப்போ நீங்க வந்து என்ன சாப்பிட்டீங்க காலைல? வீட்டுக்கு வாங்க, வீட்டுல வந்து நான் பதில் சொல்றேன். இப்ப சாப்பிட்டதுக்கு கேக்குறதுக்கு வீட்டுக்கு வரணும். வீட்டுல தானங்க சாப்பிட்டேன், அப்ப நீங்க வீட்டுல தானே வந்து கேள்வி கேட்கணும். இங்க வச்சு கேள்வி கேட்டீங்கன்னா ஆபீஸ்ல வச்சு. அப்படியா? ஆமா, இப்பதான் புதுசா மாற்றம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. ஒரு மனுஷன் கேள்வி கேட்டா என்ன சொல்லணும்? கேள்விக்கு பதில் சொல்லணும், இல்ல தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். இப்ப தூத்துக்குடியை பத்தி கேள்வி கேட்கீங்க, அதனால என்ன பண்ணுங்க, கோவில்பட்டியில கேட்க கூடாது, தூத்துக்குடியில வந்து கேளுங்க. கோவில்பட்டி தூத்துக்குடி எங்க இருக்கு? பக்கம் தான். சரி, அதே மாவட்டம் தான். அதான் தூத்துக்குடி மாவட்டம் தான் கோவில்பட்டியும். அப்படியா? ஆமாமா. சரி, இப்படி சொல்றாப்லையே. இப்ப நிலவு பத்தி கேள்வி கேட்ட என்ன சொல்லுவாப்ல? அங்க வா, நீங்க நிலவுக்கு என்மேல் அப்படின்ட்டு நீங்க நிலவுக்கு சந்திரனுக்கு வந்துருங்க. சரி, இப்ப இபி பாக்ஸ் பத்தி கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாப்ல? இபி பாக்ஸ் கரண்ட் பத்தி கேள்வி போட்டா இபி பாக்ஸ் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு கேள்வி கேளுங்க. கரண்ட புடிச்சிட்டு கேள்வி கேளுங்க. என்ன ஸ்ரீநாத் முதல்வரோட ஃப்ரெண்டுங்க, அதுக்குன்னு என்ன வேணா கேட்பீங்களா? இது வரைக்கும் ஏன் ஸ்ரீநாத்ங்கிற ஒரு சினிமாவோட உருப்புடல் ஏன் தெரியுதா? இதுக்குதான். இப்படி இருந்தா எப்படி உருப்புடுறது? என்னத்தை படம் பண்ணி, என்னத்தை ஜெயிச்சு, என்னத்தை டைரக்ஷன் பண்ணி, என்னத்தை நடிச்சு, இந்த அடியை வச்சுட்டு தான் நீங்க சினிமாவில் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல, டைரக்ஷனுங்கிறது லாஜிக்ஸை வந்து அடைக்கிறது தான். லாஜிக்கோட ஒரு கதை பண்றது, டேக்கிள்ஸை வந்து இது இப்போ ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்றது தான் ஒரு டேரக்டரோட மெயின் வேலை. ஒரு கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல தெரியல, எப்படி முன்னேறது, உருப்புடுறது வாழ்க்கையில? ஏன்னா நினைச்சிட்டாங்க, இப்ப முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இதுவுமே தெரியாடி சினிமாவில் வந்து பொழைச்சிக்கலான்னு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் மித்து பொய். எதுவுமே தெரியாம இப்பதான் சொன்னல, விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 6 பேர். அந்த 6 பேர்ல இவர் ஒருத்தர் மட்டும் உறுப்பு இல்ல, ஸ்ரீநாத் மட்டும். அதனால மக்கள்கிட்ட எல்லாம் கட்டி விட்டாரு. அதேதான் மத்த எல்லாரும் ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டாங்க. இவருக்கு என்ன பண்றதே தெரியல, ஏதோ நான் நினைச்சிட்டு போறப்பல இருக்கு. இல்லைன்னா தாவேகாவுக்கும் ஸ்ரீநாத்துக்கு என்ன சம்பந்தம்? சீட்டை கொடுத்தாப்புல, ஜெயிச்சிட்டாப்புல, அமைச்சரை போட்டாப்புல. இந்த தெரியுது அமைச்சர் லட்சணம். அது என்ன இப்ப தெரியுதா? இல்ல, இது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, இவ்வளவு நாள் ஏன் உருப்படலங்கிறது இப்பதான் தெரியுது. இந்த மாதிரி இருந்தா எங்கிட்ட உருப்படுறது இல்ல. எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் அது, மீன்வளத்துறைங்கிறது எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட். அது எத்தனை மக்கள், மீனவ மக்களோட உயிர் எல்லாமே அதுல பாதுகாப்புல இருக்கு, அவங்களுடைய தொழில் அதுல இருக்கு, அந்த மண் அதுல பாதுகாப்புல வருது. எதுவுமே தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து நீங்க போட்டுட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேள்வி கேட்கும் போது ஒரு ஆபீசர் குறுக்க போந்துட்டு நோ கமெண்ட்ஸ் அதுல இவரு அது இந்த கேள்வி நீங்க கேக்குறீங்க பட் நோ கமெண்ட்ஸ் அந்த ஆபீசர் சொன்னாரு, நோ கமெண்ட்ஸ் அது சொல்லக்கூடாது, நீ எப்படி சொல்ல? கேள்வி கேட்டா மக்கள் கேள்வி கேட்கறாங்க, பதில் இல்ல. பிரஸ் கேள்வி கேட்கறாங்க, சரிக்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னதான் நினைச்சுக்கிட்டு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு, வேலை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஒரு எந்த சரி, இப்ப கடலை பத்தி கேள்வி கேட்டா கடலுக்குள்ள கூட்டு போய் எல்லாரையும் தூத்துக்குடியில கோவில்பட்டியில கேட்க கூடாதுன்னு எவ்வளவு ஒரு லாஜிக்கான விஷயம். புலி முதல்ல சிங்கத்தை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டா அது பக்கத்துல வச்சு கேள்வி கேட்கணுமா? ஸ்ரீநாத் அமைச்சர் ஆயிட்டீங்க, இல்லைன்னா அது இதை கேட்டுருவேன். இவர் வந்து நம்மளை எப்படி சர்ப்ரைஸ் பண்றாப்புல. இன்னொருத்தர் இருக்கிறாப்புல, அவமானப்படுறது இருக்குல்ல, அது இவங்களை தட்டி ஆளு கிடையாது. சிவகங்கையில ஒரு மினிஸ்டர் இருக்கிறாப்புல, பிரபுன்னு சொல்லிட்டு, பல் டாக்டர் பிரபு போயிருக்கிறாப்புல. இப்ப அமைச்சர் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாசமா போயிருக்கோம். எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்ல, இப்ப என்ன பண்ண போற அப்படின்ட்டாங்க. கூட்டத்துல கவுண்டர் அடிச்சிருக்காங்க மக்கள்.
பெண்கள் எல்லாம் சேர்ந்து இல்ல இப்படி, அதாவது ஒரு எளிய மக்கள் அல்லது வந்து எப்பவுமே ஒரு பாமர மக்கள் இன்னசென்ட் பீப்புள் அப்படிலாம் பதில் சொல்ல மாட்டாங்க. ஜாலியா பேசுவாங்க. நல்லா இருக்கேன்னு கேட்டா மூஞ்சில் அடிச்ச மாதிரி நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும். அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு கடுப்புல இருந்திருப்பாங்க அவங்க இல்லையா? மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறதுங்கிறது வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு மந்திரி வந்து கேக்குறாங்கன்னா இல்ல, எந்த மனிதனையுமே யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு வந்து பெரிய ஒரு அது மரியாதை குறைவுன்னு நினைப்பாங்க. அப்படி ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, அதுவும் கிராமத்துல இருந்துகிட்டு இந்த ரொம்ப கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கௌரவம், பழக்க வழக்கம், டீசன்சி இதெல்லாம் பார்க்குற அந்த மக்கள் அப்படி சொல்றாங்கன்னா எவ்வளோ துன்பத்தில் இருந்திருப்பாங்க, எவ்வளோ கட்டுப்புல இருந்திருப்பாங்க. நல்லா இல்லை அப்படின்ட்டு இது தேவையா இது? அப்போ நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பெண்களுக்கான எல்லா திட்டத்தையுமே இவங்க செய்யவே இல்லை, கட் பண்ணிட்டாங்க லிட்டரலி. இப்போ 2500 ரூபா கொடுக்குற நீல வந்து 1000 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறமா தெரியல. 2500 ரூபா கொடுக்குற நீயே வரல. 1000 ரூபா சிலிண்டர் நீங்க வரல. 6 சிலிண்டர் நீங்க அதுவும் வரல. பெண்களுக்கு விஜய் வந்த உடனே இப்போ என்ன சொன்னாப்ல தெரியுமா? அது மேட்டர் அது இல்ல. எது இருக்குதோ இல்லையோ, எது நடக்குதோ இல்லையோ, நான் வந்தேன்னா எந்த காரணமும் சொல்ல மாட்டேன், எல்லாம் இம்மிடியட்டா நடக்கும் அப்படின்னாப்ல. தாய் மாமா மோதிரம் போட சொல்லிட்டு 12 கேரட்ல அது என்ன கர்மம்? 12 கேரட் 18 கேரட் வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க. அது ரொம்ப சீப்பஸ்ட் கோல்டு வந்து 18 கேரட். 22 கேரட்ஸ்க்கு மேல உள்ள நகைகளை நீங்க அடகு வைக்கவோ விற்கவோ அதுக்கு மறு வேல்யூ கிடையாது. இது 12 கேரட்னா என்னதுங்க? பக்க கவரிங் நகைங்க. அப்ப நீங்க அந்த மோதிரத்துல கூட நீங்க சீட் பண்றீங்க அப்படின்னா என்ன சொல்றது? இல்ல, அப்ப அந்த மக்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து இவ்வளவு வந்து கோவத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். அவன் அமைச்சராகி இவ்வளவு டெய்லி போட்டோஸ் வருது, ரீல்ஸ் வருது, என்ன பண்றீங்க? அப்ப எல்லா ரீல்ஸோட நீங்க மக்களுக்கு எதுவும் போய் சேரல. இப்ப கனிமவளத்திலே வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்துருக்குது. அதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு தெரியல. ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல பொதுமக்கள்லாம் மறைச்சிக்கிட்டு போராட்டம் பண்ணிருக்கிறாங்க. அப்ப டிசைனா ரீல்ஸ் போட தெரியுது, டிசைனா பாராட்ட தெரியுது, ஆனா மக்களுக்கு எதுவும் போய் சேரல. இன்னொரு அமைச்சர் என்னது ஜெகதீஸ்வரி என்ன பண்ணிருக்காங்க? அவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஏற்கனவே லட்டுக்கு ஜட்டியோட உட்கார பண்ணாங்களா? இல்ல, அவங்கள பத்தின ஆபாச வீடியோ ஒருத்தவங்கள்ட்ட இருக்கு, எனக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்களாம். ஜெகதீஸ்வரி வேணும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, சோ என்ன வந்து மிரட்டுறாங்க, நான் இதுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன், என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு. அது தவறுதாங்க. ஆனா அவங்க சொன்ன மேட்டர் எப்படின்னு உங்களுக்கு விளங்கிச்சா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரி, நம்ம 2 பேரும் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன், உங்க ஆபாச வீடியோ என்கிட்ட இருக்கு அப்படின்னு உங்களை மிரட்டுறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? திட்டுவேன். எப்படி வரும் அது யோசிக்க மாட்டோமா? அப்படி இல்ல, அது இருக்கு, அது உண்மைன்னு சொன்னாங்களா? அது இருக்குல்ல, அவங்க வந்து ரேண்டமா சொன்னதுன்னு எடுத்துக்க கூடாது. அது உண்மையா பொய்யான்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா இல்லையா? அவங்க சொன்னதை பார்த்தா ஒருவேளை அவங்க கையில இருக்கிறது இருக்கான்னு அவங்க என்ன மிரட்டுறாங்க, அதனால நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். அதாவது யாரு மேலே அபாண்டமா போலீஸ் சுமத்த கூடாது. அது சொல்ல இருக்குதா இல்லையான்னு தெரியாது நமக்கு. அது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கேஸ். ஆனா உண்மையா பொய்யான்னு சொன்னாங்களா? அதாவது அதை பத்தி அப்படியே சொல்லல. என் மீது பொய்யாக அவதூறு என்ன இப்போ ஒருத்தவங்க அது சொல்லல, அந்த வேர்டு வரலீங்க. அதுதான் சொல்ல வரேன். எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாம தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, உன்னோட இந்த மாதிரி போட்டோஸ் இருக்கு, மாஃபிங் பண்ணி வச்சுட்டு மிரட்டுறியடா, செருப்பால் அடிப்பேன், போடுறா நீ பாத்துக்கலாம், நான் பாப்பேன் அப்படின்னு நான் சட்டப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லுவோம்ல, இந்த வேர்டு வரும்ல. அவங்க என்கிட்ட வந்து என்னோட வீடியோ இருக்குன்னு சொல்றாங்க, நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னா இது என்ன அர்த்தம்னே எங்களுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியல. மார்பிங் பண்ணி பண்றது நிறைய பேர் அந்த கேவலமான வேலைகள்லாம் பண்றானுங்க. ஒரு லேடியை வந்து கேவலப்படுத்தணும் அந்த மாதிரி பண்றானுங்க. பட் இவங்க வந்து அந்த மார்பிங் பண்ணிருக்காங்கன்ற வேர்டே சொல்லவே இல்லை. இருக்கு, என்ன மிரட்டுறாங்க, காசு கேட்டு என்கிட்ட மிரட்டுறாங்க, நான் அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது சொல்லல, தெரியல. அது காலம் காத்திருந்து பதில் சொல்லும். கண்டிப்பா அந்த உண்மை வந்து தெரிஞ்சது ஆகும். அது உண்மையா என்னைக்குனாலும் வெளியே வரதான் செய்யும். அதே மாதிரி அவங்கள வந்து மார்பிங் பண்ணி எடுப்பேன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து கடுமையான தண்டனை கொடுக்கும். இப்ப என்ன தெரியுமா, கடந்த 2-3 நாளா ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் வாட்ச் பண்ணிக்கலாம் தெரியல. தாவேக்க அமைச்சர்கள் முழுக்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும்
எல்லாருமே சும்மாதான் பிரஸ் கிட்ட. ஓ அப்படியா? ஆமா, இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வருஷ இதன் மூலமா பார்த்தா எல்லாருமே பிரஸ் கிட்ட பேசிருக்காங்க. நேற்று வந்து ஒரு மூத்த அமைச்சர் பேசியிருக்காப்ல, செங்கோ இட்டைன்னு இருக்காப்ல. செங்கோ இட்டைன்னு ஒண்ணு சொல்லியிருக்காப்ல, காவிரி விவகாரத்தில் ஏங்க முதல்வர் வாயை திறக்கிறதே இல்லை அப்படின்னு. எதுக்கு முதல்வர் மௌனம் கேட்கிறாருன்னா, அவர் வாயை திறந்தாருன்னா பல பேருக்கு ஆபத்துங்க, அதனால திறக்கிறது இல்லைங்கிறது. உனக்கு எப்படி புரிஞ்சுது இது? ஏழை கூடமா பேசி விடுவாரு, அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ரா பிரச்சனை. உனக்கு எப்படிதான் புரிஞ்சுதா? சரி சரி, நான் வேற மாதிரி வாயை திறந்தாருன்னா ஆபத்து அப்படிங்கிறாப்புல. தெரியல என்ன வாயை திறந்தா என்ன ஆகும் என்னன்னு நமக்கு தெரியல. அவர் வாயை திறந்தா நமக்கே ஆபத்து. இப்ப இப்படிதான் குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க, கொத்து பரோட்டா அப்படின்னு சொன்னதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா இப்ப இவிஎம் எல்லாம் எடுத்து பிரச்சனை ஆகி இப்ப கொத்து பரோட்டா போட்டது யாரு, கோழி குண்டு போட்டது யாரு தெரியும். பாப்போம். இப்ப வந்து அன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கு அப்புறம் தான் பிரச்சனை பெருசாச்சு. ஏன்னா தேர்தல்ல வெற்றியும் தோல்வியும் சாதாரணம். இது திமுக வந்து ரொம்ப யதார்த்தமா கடந்து வரும். ஆனா நீங்க அந்த மரியாதையோட எதிர்கட்சி நடத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இவிஎம் ரீசெக்கிங்னு போயிருக்க மாட்டாங்க. உண்மையை சொல்றேன், நீங்க வந்து மரியாதையாவே நடத்திருந்தீங்கன்னா சரி இப்போ ஓகே, அரசியல் தானே, மேபி நம்ம தோத்துருக்கலாம், மக்கள் நம்ம தேர்ந்தெடுக்காம விட்டுருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கூட விட்டு கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா நீங்க பேசுற பேச்சினாலதான் இன்னைக்கு 4 நாளா 7 நாள் கேட்டிருக்காங்க. அதுல வெறும் 4 நாள் எடுத்து 8லயே லட்சணம் தெரிஞ்சிருச்சு. 8லயே 3 ஃபெயிலியர். வேண்டாம் போதும், இதுக்கு மேல நாங்க வந்து கோர்ட்ல பாத்துக்கிறோம், வா கோர்ட்டுக்கு வா அப்படின்னு என்ன இளங்கோனையா சொல்லிட்டாருல. இது வந்து இவரோட வாயால வந்ததுதான். அப்ப இப்போ ஒருவேளை செங்கோட்டையன் அதை நினைச்சு சொன்னாரோ தெரியாது. காவேரி நதி நீருக்கு வந்து வாயை திறந்துட்டு தேவையில்லாத பிரச்சனை வந்தா அதை நம்ம எங்க ஃபேஸ் பண்றது? ஏன்னா நம்ம வக்கீலுங்க கேஸ் அன்னைக்கே போக மாட்டாங்க, லீவ் எடுத்துருவாங்க. அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த பயல்கள்ட்ட போய் நம்ம பேசவும் முடியாது. கோர்ட்டுக்குன்னு போனாலே நம்ம தோத்துட்டு தான் வெளியே வரணும். இவிஎம்ல ஜெயிச்சிட்டோம், ஆனா கோர்ட்ல நம்ம பாச்சா பலிக்காது அப்படின்றதுனால இது மாதிரிதான் தொடர்ந்து கண்டினியூஸா எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியம் அளிக்குது. நம்ம ராஜ்மோகன் ஐயா இருக்கார்ல, அவர் வந்து அமைச்சதுங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. எல்லாருக்கும் வந்து இப்ப வந்து அவர் துறைக்கு தான் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கலாம். அவர் என்ன பண்றாப்புல, பிஸியானதுக்கு அவர் தான் பேசுறாப்புல, கீர்த்தனாவுக்கும் அவர் தான் பேசுறாப்புல. அது ஏங்க அவரு பிஸியானது பேசாம போயிட்டாருங்க? ஏங்க அவர் கொஞ்சம் பிஸியா இருந்தாருங்க, அதனால பேசாம போயிட்டாரு, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு பிரசிக்கிட்ட இவரே சொல்றாப்புல. கீர்த்தனா வந்து மிகப்பெரிய வேலையை பார்த்துருக்காங்க அந்த 60 நாள்ல. உங்க யாருக்கு தெரியாது. நீங்க வந்து ஏன்னா கீர்த்தனாவையும் பிஸியானது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு இருக்கு. ஏன்னா அவங்க பேசினாலே பிரச்சனையாகுது, பேச தெரியல, 2 பேருக்குமே மாட்டிக்கிறாங்க, வைரல் ஆயிடுறாங்க, ஏதாவது எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்களா. அதனால 2 பேரையும் இந்த நிர்வாகம், தலைமை நிர்வாகம், கட்சி நிர்வாகம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. அதனாலதான் ஐயா துளசி நல்லா இருக்கியா 2 பேரும் அது கூட இப்ப சொல்றது இல்ல. அப்படியா? அது கூட இப்ப சொல்றது இல்ல. துளசியும் கூப்பிடுறதுல, யாரையும் கூப்பிடுறது இல்ல, காவேரியவே கூப்பிடல. அப்படியே ரொம்ப கஷ்டம். எவ்வளவு நாள் அப்படிலாம் இருக்க முடியாது ஒரு மனுஷனால. ஐயா புஷியானந்தே, அப்பெல்லாம் எத்தனை நாளைக்கு நீங்க இருந்துருவீங்க? எத்தனை நாள் நீங்க பதில் எத்தனை நாள் நீங்க வந்து வாயை மூடிட்டு இப்படி போயிடுவீங்களா? உங்க டிபார்ட் அதான் அவர் டிபார்ட்மெண்ட் நீர்வளத்துறைங்கிறது ஐயோ உங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஒரு அறிக்கை இல்ல, பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னா ரொம்ப நாள்லாம் வாய் முடியும் ஓட முடியாது. எவ்வளவு நாளுங்க ஓடு ஓடு ஓடுன்னு எவ்வளவு நாளைக்கு ஓடுவீங்க? அப்படிலாம் உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா இருக்க முடியாது. பேச முடியலன்னா நீங்க பதவியிலே இருக்காதீங்க. இப்போ உங்கள்கிட்ட யாராவது நீங்க பேசாம இருக்கலாம், நீங்க தவிர்த்துருங்க, இது வந்து அவாய்ட் பண்ணிடுங்கன்னா அப்படிலாம் இருக்க முடியாது. உங்கள்கிட்ட யாரும் பொய் சொல்றாங்க, நீங்க மாட்டிக்குவீங்க. நீங்க வந்து இப்படி அடக்கி போனீங்கன்னா ஒரு நாள் மொத்தமா ஒரே ஒரு வார்த்தை பேசுனே அது பிரச்சனையாயிடும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். மொத்தமா காலியாயிடும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நிர்மல் குமார் வாயை திறந்தா ஒரே அபத்தம். எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, கரண்ட் இல்ல, இன்னைக்கும் பிரச்சனை கரண்ட் இல்ல. அந்த அவரோட டிபார்ட்மெண்ட்லயே 1008 பஞ்சாயத்து இருக்குது. இவரு எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்றாப்புல. திமுகவுக்கு இவருதான் பதில் சொல்லணும், அந்த துறைக்கு இவருதான். என்னன்னு கேக்குறேன். எல்லாம் பேசுறாங்களே ஒழிய யாராவது லாஜிக்கா கரெக்டா கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட்டா என்ன ஒரு பொறுப்போட நம்பகத்தன்மையோட பதில் வந்திருக்கு. இது வரைக்கும் வரல. எதை கேட்டாலும் திமுக, எதை கேட்டாலும் ஸ்டாலின், இதெல்லாம் ஒரு பதிலா?
இத சொல்றதுக்கு நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? இல்ல ராஜ்மோகன் வந்து புசி ஆனந்துக்கும் கீர்த்தனா கிட்ட பேசுறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூல்ல 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு அங்க பிள்ளைங்க எல்லாம் டிவிக்கேன்னு கத்த வச்சிருக்காங்க. இந்த அமைச்சர் பிரபு ஏதோ போயிருக்காரு சிவகங்கையிலேயே தூத்துக்குடி ஏதோ ஸ்கூல்ஸ்ல, அங்க போய் பிள்ளைங்க எல்லாம் குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க டிவிக்கேன்னு இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு தானே சொல்லிருக்கு. ஸ்கூல்ல போய் கட்சி பேரை சொல்லவோ ஹீரோயிசம் காட்டவோ கூடாதுன்னு சொல்லிருக்கு. அப்போ உங்க டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு பாக்குறதுக்கு துப்பு இல்லைன்னா நீங்க கீர்த்தனாக்கும் புசி ஆனந்துக்கும் பேச என்ன பிரயோஜனம் இருக்கு? உங்க டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ணுங்க சார். எங்க பிள்ளைங்க எல்லாம் உங்களை நம்பி நாங்க அனுப்பிட்டு இருக்கோம். கட்சி கொடி தூக்குறதுக்குள்ள நாங்க எங்க பிள்ளைய பெத்து வச்சிருக்கிறது என்ன சொல்றீங்க நீங்க? எங்க பிள்ளைங்க எதுக்கு? எங்க பிள்ளைங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்குது. உன் பிள்ளைங்க படிக்குதா? ஆமா எங்க பிள்ளைங்க படிக்குது. எங்க பிள்ளைங்க படிக்குது சொல்றாங்கன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துட்டு இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துட்டு இருந்துச்சா? டிவிக்கேன்னு கத்துறதுக்கு என்னங்க இருக்கு? நான் எங்க பிள்ளைங்க உங்களுக்கு என்ன பொது சொத்தா? அப்ப டிஎம்கேன்னு கத்தலாமா? ஒரு தமிழ்நாடுன்னு கத்துறதுல அர்த்தம் இருக்குது. தமிழ்நாடு மூணாவதா போட்டுக்கிட்டு நீங்க டிவிக்கேன்னு கத்திக்கிறீங்களா? உங்களுக்கு அறிவு மானம்லாம் இல்லையான்னு கேட்க தோணுது. இப்ப இன்னொன்னு சொல்றாப்புல, சிவகுமாருடன் சேர்ந்து தமிழக அரசுக்கு முட்டுக்கட்டை போடும் முயற்சியில் ஈடுபடுகிறது அப்படின்னு சொல்றாப்புல. இப்ப நான் என்ன கேக்குறேன், லிட்டரலி அவர் காங்கிரஸ் குறை சொல்றாப்புல. ஓகேவா? இங்க உள்ள காங்கிரஸ் என்ன பண்ணுது நான் கேக்குறேன். அமைச்சர் ஆடிட்டு இருக்காரு. நிர்மல்குமார் சொல்றாப்புல சிவகுமாரோட திமுக சேர்ந்துட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு. சிவகுமார் காங்கிரஸ் தானே. சிவகுமார் அதாவது ஏதாவது இருக்குதா? நீங்க உண்மையிலேயே நீங்க வெள்ளையா ஏதாவது சாப்பிடுறீங்களா? என்னதான் பண்றீங்க? எதுக்குமே வாய் திறக்க அவ்வளோ அதிகாரம் வந்து அவ்வளோ சுடு சொன்ன இல்லாம இருக்குதா நான் கேக்குறேன். சொந்த கட்சிக்காரனை பேசுறான் ஒருத்தன், அந்த சேர்ல அப்படி என்ன அதுக்கு கூட வாயை திறக்க மாட்டீங்க. நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க? என்ன பண்றீங்க? இல்ல அதனால இப்ப அமைச்சரவையில மாற்ற போறாங்க. என்னன்னு அது அப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு. அமைச்சரவையில விஸ்வநாதன் அவரை மாத்த போறாங்களாம். மாத்திட்டு அது என்ன உண்மையா எந்த அளவுக்கு போயின்னு தெரியல நமக்கு. அதுல வந்து ராஜேஷ்குமாரை வைக்க போறதாகவும், அதுக்கப்புறம் கீர்த்தனாவோட துறையை மாத்துறதாகவும், ஜெகதீஸ்வரியும் பவுடர் ஷரத்தையும் வந்து அமைச்சரவையில இருந்து தூக்க போறதாகவும், இப்படி எல்லாம் வந்து அவங்க வந்து அமைச்சரவை மாற்றம் கொண்டு வர போறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல 2 மாசம் ஆகி ஒரு மாற்றமும் ஒரு டேஷும் நடக்கல. அமைச்சரவையில மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. யாரெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்களோ அவங்களெல்லாம் போக போகுது. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இது ஒரு நாள் விஜய் எக்ஸ்போஸ் ஆனாருன்னா டெய்லி விஜய் எக்ஸ்போஸ் ஆகுறாப்புல. அவரை யாரும் தூக்குறது இல்ல. இன்னும் 2 மாசம் கழிச்சு மறுபடியும் அமைச்சரவை இப்ப வரக்கூடியவங்களுக்கு அடுத்து அவங்க எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த அப்புறம் எல்லாம் 108 முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் அட்மிட் பண்ணிட வேண்டியதுதான். தெரியல. ஏன்னா இப்படிதான் இருக்குது. சொந்த கட்சி எதுக்குமே ஒருத்தனுக்கு வந்து கோபம் வர மாட்டேங்கன்னா என்னதாங்க அவன் செக் பண்ணும்லங்க மூளைய, அவன் நரம்புகளை செக் பண்ணணும் நம்ம. ஸோ காங்கிரஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்களோட நரம்புகளையும் மூளையையும் காங்கிரஸ் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்னும் இந்த டேஷ் தாவேகா தர்பார் நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.